ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் அப்பாவை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை அதைவிட தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள். எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் எந்த ஜென்மத்திலும் கைவிட மாட்டேன். நீ காத்திருந்த செய்தி இதுதானே குழந்தையே? மிகப்பெரிய பலன் கைமேல் கிடைக்கும் வாய்ப்பை பெறப்போகிறாய். சிறப்பான சம்பவம் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. அதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்துவிட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதும் அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் தானே. உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையுமே உனக்கு வழங்கப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டும் நேரம் வந்துவிட்டது. விட்டு சென்ற உறவுகளெல்லாம் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. நான் வரவழைப்பேன். உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டும் விட்டாய். நீ எதிர்பார்த்த செய்தி இதுதானே? உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நீ காத்திருந்த செய்தி இதுதானே? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் நிழலாக உன் அப்பா நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு பலன் இருக்கவே செய்யும். நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. நான் இருக்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதிவடைங்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய்து கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னிடம் சொல்லிவிடு. நான் நிறைவேற்றித் தருகிறேன். நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கிறது. அதர்மம் இப்படித்தான் வரும் என்று ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை என்றால் தர்மமும் இப்படிதான் வரும் என்பதற்கும் வழியே இல்லை. வாழ்வில் எப்பொழுதும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம் மன தைரியம் அடங்கி இருக்கிறது. வாழ்வின் வெற்றியும் அதில்தான் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நம் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் எல்லாமே நாடகமாகியே விடும். எனவே நடந்ததை மறந்துவிடு. வரப்போவதை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தை மன நிம்மதியோடு வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை சுகமானதாகவே இருக்கும். வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் போது நம் வேகத்தை குறைக்கவே சிலர் வேகத்தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள். புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்து எறிந்துவிட்டு சரியான பாதையில் சீறி பாய இயலும். எனவே எந்த தடை வந்தாலும் துடைத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு போராடு. நீ போராடி போக வேண்டிய இடம் சர்வ நிச்சயமாக உனக்கான இடமாகவே இருக்கும். எண்ணியது அனைத்துமே ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியது அனைத்துமே ஈடேறும். உன்னை நான் உன் சாய் தேவா
புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது. என் பார்வையில்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்திருக்கலாம், இருந்தும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இனியும் அப்படித்தான் உன் வாழ்க்கை நகரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். அதேபோல் உனக்கு சேரக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் யார் உனக்கு அருகில் இருந்தாலும் கூட அது உன் அருகில் வந்து சேரவே சேராது. நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், ஆனால் அந்த மலர்களில் முள்ளும் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடந்து கொண்டே இரு. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னில் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட்டு விடமாட்டேன். கவலை மட்டுமே பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது என் உலகமாய், உன்னுடைய உலகமாய் நான் இருக்கிறேன் என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய். அது எனக்கு கேட்காமல் இல்லை. அதைப்போல எனக்காக உலகமும் என் குழந்தைதான். உன் அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு காட்டாத மனமும் எதிலுமே சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணரவே முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் இது நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கையை இழக்காதே. உன்னில் இருப்பது உன் சாயப்பா அல்லவா? அனைத்தையும் உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். இதுதான் உன் சாயப்பாவின் தர்மம். நம்பிக்கையோடு செயல்படு. யாரிடத்தில் இரக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் நிச்சயமாக இருப்பார். பழகி பின் பலனை பெற்றவுடன் அதன் பிறகு விலக 1000 காரணத்தை தேடும் உலகம் இது. சற்று ஜாக்கிரதையாகவே இரு என் குழந்தையே. பிறரால் கற்றுக் கொடுக்கவே முடியாத, எளிதில் கற்றுக்கொள்ளவே முடியாத மிக முக்கியமான ஒன்று மௌனம் ஒன்றுதான். அந்த மௌனத்தை நீ பின்பற்றி கொண்டே இரு. எப்பொழுதும், எந்த இடத்திலும், எல்லா நேரத்திலும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும். எதை செய்வதற்கு முன்னாலும், எதை பேசுவதற்கு முன்னாலும் ஒரு முறை பேசு. அதை பேசுவதற்கு முன் 2 முறை யோசித்து பின் பேசு. எதுவுமே சில காலம்தான். ஆசைப்படுவதை, பேராசைப்படுவதை மறந்துவிடு என் குழந்தையே. நீ ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி என்பது அனைவருக்கும் மிக சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கான தகுதி எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்கும். அதை எப்படி பக்குவமாக சமயோஜித புத்தியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் வெற்றி அடங்கியிருக்கிறது. உன்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு, உன் மனதை நம்பு. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது
பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்து விட்டால் துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்தும் விடாமல், கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கைதூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக. இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. நேரம் பார்த்து இறைவன் நமக்கு தரும் பொழுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்வதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. கவலை வந்துவிட்டாலோ, சோதனை வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டாலோ உயிரை மாய்த்து கொள்வது என்பது பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்காது, முடிவாகவும் இருக்காது. எனவே என் குழந்தையே, சிந்தித்து செயல்படு. தோல்விகளை கண்டு அஞ்சாதே, அதை எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு தைரியமாக வாழ்க்கையில் நடை போட்டு கொண்டே இரு. நம்மை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி நம்மை பற்றி புரிய வைப்பதை விட மற்றவர்களின் புரிதல் படி அவர்கள் விருப்பப்படியே புரிந்து கொள்ளட்டும், நினைத்து கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் நீ சொல்லப்படும் விளக்கம், உன்னை நிரூபிக்க நீ சொல்லும் அந்த வார்த்தை எளிதில் புலப்படாது. உன் வார்த்தையும் அவர்களுக்கு கேட்கவே செய்யாது, அர்த்தமற்றதாகவே இருக்கும். எனவே மற்றவர்களுக்கு நீ நல்லவர் என்று நிரூபிக்க அவசியமே இல்லை. உன் மனதிற்கு நீ நல்லவராக இருந்தாலே போதும், நீ நிச்சயமாக வாழ்வில் ஜெயிப்பாய். குழந்தையே, உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் உன்னுடைய உயர்வும் நன்மதிப்பும் செல்வமும் செல்வாக்கும் எல்லாம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகிழ்ச்சியை விட உனக்கு இப்பொழுது மறதிதான் மிக முக்கியமாக தேவையிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு நடந்ததை, கடந்த கால நிகழ்வுகளை முதலில் மறந்துவிடு. அதுதான் உன் மனதிற்கு மிக முக்கியமாக தேவை. நீ மறந்துவிட்டால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். மனம் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன் மனதில் வந்து குடிக்கொண்டுவிடும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை, ஒரே ஒரு முறை வாழப்போகும் இந்த வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்வாய். நான் இருக்கிறேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது, அதற்கான பொறுப்பை உன் அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. உன் சாயப்பா சொல்கிறேன், இதுதான் உன் சத்திய வாக்கும் கூட. என்னுடைய வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. நான் கூறியது அனைத்தும் சர்வ நிச்சயமாக நடக்கும். இதுதான் உன் சாய் தர்மமும் கூட. உன் விதியே மாறப்போகிறது. உன் விதியை மாற்றும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த தருணம் கூடி வந்துவிட்டது.
என்னுடைய பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறாய். தயங்காமல் செய். இனி உன் வாழ்வில் எல்லாம் சுபமாகவே நடக்கும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நான் இருக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் கண்மணியே. நம்பிக்கை, பக்தி, பொறுமை, இதுதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கின்படி நடந்து கொள். நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உனக்கான நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது. இந்த நல்ல குறி கூறுவதற்காகவே இந்த காலை வேளையில் உன்னை தேடி உன் சாயப்பா உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன். இதுவும் கடந்து போகும் என் குழந்தையே. இந்த நொடியும் கடந்து போகும். பொறுமையாக இரு, பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் நல்ல விதமாக நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன் அனைத்தையும். உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம்தான் வீசப் போகிறது. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உனக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன்னை தவிர உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய். ஆனால் உன் வாழ்விற்கு எது தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் என்னாலும் எல்லா நொடியும். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் கூறிய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. இனி நீ சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கை, பொறுமையை உன் கையில் பத்திரமாக, மிக மிக பத்திரமாக வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையை நின்று காப்பாற்றும். எப்பொழுதுமே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே ஸ்தம்பித்து போகும் நிலையில் நீ இருந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் விட்டு விடாதே. பொறுமையாக இரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பது அடிமையாக இருப்பது அல்ல. அதைவிட முக்கியம் அமைதியாகவும் இருப்பது அல்ல. உனக்கு ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்றால், தவறாக நடப்பது போல நீ உணர்ந்தால், மற்றவர்களுக்கு அது தவறாக நிகழ்வது போல உனக்கு தெரிந்தால், அந்த சமயம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு என்று நான் உனக்கு அறிவுறுத்தவே இல்லை. கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் கேட்டுவிடு. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டோமே என்று பின்பால் வருத்தப்படுவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன் விருப்பத்திற்கு எதிரான விஷயங்களை நீ எதிர்கொள்ளும் போது அதை சகித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவதும் பொறுமை என்ற பெயர்தான். ஆனால் அனைத்தையும் சகித்து கொண்டே போய்கொண்டிருந்தால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதை மற்றவர்களும், ஏன் நீ கூட மறந்தே விடுவாய். எது நடந்தாலும் நான் என்னுடைய சாயிநாதரிடம் சொல்வேன். அதற்கான தீர்வை பெறுவேன். எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த தைரியத்தை நீ கையில் வைத்து கொண்டால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நம் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று நீயே அதிசயத்து நிற்கும் வண்ணம் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் நடைபெறும். இனி உன் வாழ்வில் சுபிக்ஷமாக வாழ்வாய். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் முதலில் 2 விஷயங்கள் தேவை. அதில் தைரியம் முதலாவதாக வருகிறது. நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் எதையுமே சுலபமாக உன்னால் சந்திக்க முடியும். எதையுமே சுலபமாக சந்தித்தால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் சாதித்து கொள்ள முடியும்.
எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன்பும் தைரியமாக இதை நாம் செய்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்ற நம்பிக்கை, நல்ல எண்ண சிந்தனை உன் மனதில் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆரம்பிக்கும் முன்பே இது சரியாக வருமா அல்லது தவறாக முடிந்து விடுமோ, தவறாக முடிந்துவிட்டால் நம் வாழ்க்கை என்னாவது என்ற தைரியமே மனதில் இல்லாமல் நீ ஒரு வேலையை செய்தால் அனைத்துமே உனக்கு தவறாகத்தான் முடியும். இதுதான் தன்னம்பிக்கையை இழப்பதற்கு மிக மிக கடினமான வாழ்க்கையாகவே இருக்கும். அடுத்தது, சுயநலமின்மை இருந்தால் எதுவுமே உனக்கு சுபமாகவே இருக்கும். எதுவுமே உன்னை வந்து அண்டவும் அண்டாது, நெருங்கவும் தவறான வழியில் செல்லவும் செல்லாது. உன்னை சுற்றி தீமைகள் வந்தால் அது நம்மை வழிநடத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தீமையை அப்படியே முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் வந்த தீமையே ஆச்சரியப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும். நன்மை உன்னிடம் வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தோல்வி தோல்வி, எனக்கு தோல்வி வந்துவிட்டதே என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை கடத்து விடாதே. அதை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. வெற்றியும் தோல்வியும், இன்பமும் துன்பமும், சந்தோஷமும் துக்கமும், பகலும் இரவும் எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழும் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ உண்டு பண்ணலாம். நல்ல எண்ணமே நல்ல வாழ்க்கையாகி விடுகிறது. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனது வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. இதுதான் வாழ்க்கையின் நியதி.